உலகத்துல வெறும் சில நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள். ஏன் நம்மளோட அங்கிள் சாமே பல வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஏவுகணையை உருவாக்குறதுக்கு. அப்படி இருக்கிறப்ப பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட அண்டை நாடு இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை வச்சிருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வச்சிருக்கிற ஹைப்பர்சானிக் ஏவுகணை என்ன அண்ட் இதனால் நமக்கு எந்தெந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுன்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இப்போ ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் சீனா மற்றும் ரஷ்யா தான். இதை தாண்டி வேறு யாருக்கிட்டையுமே இல்லை. ஆனால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் பலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சிருக்கிற எல்லா நாடுகள்கிட்டையும் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்குது. என்னடா குழப்பற அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மாக் 5 அப்படின்ற வேகத்துக்கு மேலே போனால் போதும். அப்படி போயிருச்சுனாலே அதை நம்ம ஹைப்பர்சானிக் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐசிபிஎம்ஸுமே மாக் 5ன்ற வேகத்துக்கு மேலே தான் பயணிக்கும். மினிமமான ஒரு ஐசிபிஎம் ஸ்பீடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு மாக் 15லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 3 times ஃபாஸ்டர் தென் ஹைப்பர்சானிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதை தான் நம்ம சொல்லுவோம் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்தில் ஐசிபிஎம் வச்சுருக்க எல்லா நாடுகள்கிட்டையும் இருக்குது. ஆனால் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உலகத்தில் வெறும் 2 நாடுகள் கிட்டே இருக்குது. ஒன்று சீனா, இன்னொன்று ரஷ்யா. இப்போ இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸுக்கும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான விஷயம். ஒரு பாலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாலிஸ்டிக் மிசைலுக்கு ப்ரைமரியாக 3 ஸ்டேஜ் இருக்கும். பூஸ்ட் ஸ்டேஜு, மிட் கோர்ஸு, அப்புறம் டெர்மினல் ஸ்டேஜு. இந்த பூஸ்ட்டு அப்புறம் மிட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஐசிபிஎம்மில் 70% டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். மிச்சம் 30% டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு அதோட டெர்மினல் ஃபேஸு. இந்த இதர 2 ஃபேஸ்லையும் அதாவது 70% அந்த ஐசிபிஎம் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறப்ப மாக் 5 ஸ்பீடுக்கு கீழே தான் போகும். அதோட டெர்மினல் ஃபேஸ் அதாவது டார்கெட்டை நோக்கி பூமிக்குள்ளே அப்படி என்ட்ரி ஆகும் தெரியுமா, அந்த டைமில் மட்டும்தான் அது ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் வரும். அண்ட் அந்த ஹைப்பர்சானிக் ஸ்பீடு வந்து 3-4 மடங்கு அதிகமாக இருக்கும் கிளாசிஃபிகேஷனை கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் இப்படி இல்லாமல் ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது லான்ச் பண்ணப்பட்ட சில நொடிகள்லேயே மாக் 5 அப்படின்ற ஸ்பீடை தாண்டிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலிஸ்டிக் மிசைல் வந்து ஒரு ப்ரீ பிளான்டு ட்ரெஜெக்டரியை தான் ஃபாலோ பண்ணும். அதோட டேரெக்ஷனை மாற்ற முடியாது. ஒரு தடவை நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஆனால் ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படி கிடையாது. அது எப்படி வேணாலும் அதோட பாதையை மாற்றும். எந்த டேரெக்ஷனில் இருந்து வேணாலும் டார்கெட் அடிக்கும். அண்ட் சப்போஸ் இந்த டார்கெட் அடிக்காத வேறு ஏதாவது டார்கெட் அடி அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் அதை பாதி வழியில் ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்படி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை கொண்டதுனால தான் நம்ம ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸையும் பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் தனித்தனியாக பிரிக்கிறோம். ரெண்டையும் நம்ம ஒட்டுக்கா சொல்ல மாட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் பாகிஸ்தான் வச்சிருக்கிறது ஹைப்பர்சானிக் ஏவுகணையா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் இவங்க எந்த ஏவுகணை வச்சுருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்ல போகிறதில்ல. இந்த ஏவுகணையோட கிளாசிஃபிகேஷனை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட YJ-12 அப்படின்ற ஏவுகணையை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா YJ-12ன்றது சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. அதில் பாகிஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிற ஏவுகணையோட வேரியண்ட் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 240 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும். அது ஏன் 240 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிசைல் கண்ட்ரோல் ரெஜிம்னு ஒன்று இருக்குது. அதுபடி 240 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய மிசைல்ஸை யாருக்கும் சப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இவங்களுக்கு சப்ளை பண்ணுற ஏவுகணையோட ரேஞ்சு 240. ஆனால் சீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணையோட ஒரிஜினல் ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டர். இப்போ இந்த ஏவுகணையை அதாவது YJ-12 பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற JF-17 தண்டர் அப்படின்ற விமானத்தில் இன்டெக்ட் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விமானத்தின் மூலமாக லான்ச் பண்ணக்கூடிய இந்த ஏவுகணையை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரியர் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேரியர் கில்லர் கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே ஒரு ஏவுகணை வரணும் அப்படின்னா ஒரு கேரியர் பேட்டில் குரூப்பால் இதை இன்டர்செப்ட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையாக இருந்தால் மட்டும்தான் அதை கேரியர் கில்லர்ன்ற கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ மேக்ஸிமம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்லாம் இந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வரும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஏவுகணை வந்து மாக் 5க்கு மேலே பயணிக்கும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மாக் 5.5 அப்படின்ற வேகத்தில் பயணிக்கும். இந்த காரணத்தினால இதை நாங்கள் கேரியர் கில்லர்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு ரீசனிங்கை வைக்கிறாங்க. இப்போது இந்த ரீசனிங் வந்து உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல ஹைப்பர்சானிக் ஏவுகணையை பற்றி ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அதோட மேக்ஸிமம் க்ரூசிங் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா மாக் 5க்கு மேலே இருக்கும். அதோட டெர்மினல் ஃபேஸை தாண்டி அது பறக்க ஆரம்பித்த சில நொடிகள்லேயே மாக் 5ஐ தாண்டிடும். ஆனால் இந்த YJ-12 அப்படின்னு சொல்லக்கூடியது லான்ச் பண்ணப்பட்டு அதோட டெர்மினல் ஃபேஸில் மட்டும்தான் மாக் 5ஐ தாண்டும். டெர்மினல் ஃபேஸ் இல்லாமல் அதோட க்ரூசிங் ஆல்டிடியூட்லேயும் சரி மிட் கோர்ஸ்லேயும் சரி மாக் 5 ஸ்பீடை தாண்டாது.
அண்ட் அதே சமயம் நம்ம ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருப்பேன். இந்த ஏவுகணைகள் வந்து டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆல்டிடியூடை இன்க்ரீஸ் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும், லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி போகும், இப்படி மென்யூர் பண்ணும். இந்த மென்யூரிங் கேரக்டரும் இந்த குறிப்பிட்ட ஹைப்பர்சானிக் இருக்கிற ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம். ஆனால் இந்த மாதிரி YJ-12 பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுவுமே ஒரு லோ ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிட்டை தான் ஃபாலோ பண்ணுது. இப்போ நம்ம இதை பாலிஸ்டிக் ஏவுகணைகளோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ட்ரெஜெக்டரியை தான் இந்த YJ-12 அப்படின்றது ஃபாலோ பண்ணுது. இப்போ இதை நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா இது எடுத்த உடனே லோ ஆல்டிடியூடில் பறக்கும். அப்புறம் அந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கு ஹை ஆல்டிடியூடுக்கு போகும். ஹை ஆல்டிடியூடுக்கு போயிட்டு ஹை ஆல்டிடியூட்லேருந்து ஒரு டைவ் ஒன்று அடிக்கும். இப்போது இந்த லோ ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்டிடியூடுக்கு போகுது பார்த்தீங்களா, இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் அவங்க மென்யூரிங் அப்படின்ற கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ மென்யூரிங்னா நம்ம ஏகப்பட்ட விஷயத்த சொல்லணும். அதாவது இப்போது இதே விஷயத்தை பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைலோட கம்பேர் பண்ணுங்களேன். இந்த பிரம்மோஸ் வந்து எடுத்த உடனே ஹை ஆல்டிடியூடுக்கு போகும், அப்புறம் சடனாக லோ ஆல்டிடியூடுக்கு வந்துடும். வந்து சீ ஸ்கிம்மிங், அதாவது கடல்லேருந்து வெறும் 10 மீட்டர் உயரத்தில் பறக்கும், ரேடாரில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியில் டார்கெட்டு கிட்ட வந்த உடனே ஒரு எஸ் பெண்டு ஒன்று போடும். அதாவது டார்கெட்டை டேரெக்டாக போய் அடிக்காமல் டக்குன்னு அதோட பாதையை மாற்றி வேறு சைடு போகும், திருப்பி மறுபடியும் டார்கெட்டை நோக்கி வரும். இந்த எஸ் மென்யூரை பண்ணும். இந்த எஸ் மென்யூரை பண்ணுறது தான் நம்ம மென்யூரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஹை ஆல்டிடியூடுக்கு போகிறதெல்லாம் நம்ம மென்யூரிங்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது டார்கெட்டை நோக்கி வரப்போ ஹை ஆல்டிடியூடுக்கு போகுது, போயிட்டு அங்கேருந்து ஒரு டைவ் அடிக்குது, அந்த டைவில் தான் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடான மார்க் 5க்கு மேலே போகுது. ஸோ இது ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது இந்த ஏவுகணையோட கேரக்டரை நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதிலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இந்த ஏவுகணையோட ரேஞ்சு வந்து 240 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை வச்சு நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை கொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான விளக்கம் நான் ஒன்று கொடுக்கணும். பொதுவாக ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது தனியாக போகாது, கேரியர் பேட்டில் குரூப்போடு தான் போகும். அதில் ஏகப்பட்ட டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கும், ஃப்ரிகேட்ஸ் இருக்கும், சப்மரீன்ஸ் இருக்கும். அண்ட் முக்கியமாக ஏர்க்ராஃப்ட் கேரியரில் போர் விமானங்கள் இருக்கும். இந்த விமானங்கள் எல்லாம் வானத்தில் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஷிஃப்ட்டு போட்டு. ஸோ இப்போ நம்மளோட கேரியர் பேட்டில் குரூப் பாகிஸ்தானை தாக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த கேரியர் பேட்டில் குரூப்பில் இருக்கிற 30 விமானங்களும் வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும், வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி பறந்துக்கிட்டு இருக்கிற 30 விமானங்களும் கிட்டத்தட்ட கேரியர் பேட்டில் குரூப்பை விட்டு 500 கிலோமீட்டர் தொலைவில் எந்த ஒரு பொருள் வந்தாலும் அதை ட்ராக் பண்ணும். ஏன்னா இந்த 30 போர் விமானங்களை தாண்டி நம்மளோட ஏவாக்ஸை நிறுத்தி வச்சுருப்போம், P-8 பொசைடான்னு இருக்கும் வானத்தில். இப்படி ஏகப்பட்ட ஆசட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஈக்காக்கா உள்ளே வந்தால் கூட அதை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கிட்ட 5th ஜென் ஏர்க்ராஃப்ட் இல்லை. 5th ஜென் இருந்தால் கூட அவங்க இதை ஊடுருவி உள்ளே வரலாம். ஸோ 5th ஜென் இல்லைன்றப்ப கண்டிப்பாக 500 கிலோமீட்டருக்குள்ளே அவங்க போர் விமானத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா, அதாவது அவங்க லோ ஆல்டிடியூட்லேயே பறந்தாலுமே டக்குன்னு நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். இப்படி நம்ம ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட போர் விமானங்கள் உள்ளே வந்த உடனே நம்மளோட ரஃபேலில் இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல் BVRல மீட்டிஆர் வச்சுருக்கோம். இந்த மீட்டிஆரோட மினிமம் ரேஞ்ச் வந்து 160 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மீட்டிஆரோட ரேஞ்ச் வந்து 200 கிலோமீட்டர் அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதில் சில மிஸ்மேட்ச் இருக்குது, அதை பற்றி நான் தெளிவாக படிக்கணும். பட் நம்ம கன்சிடரேஷன் வந்து 160 கிலோமீட்டர்னு எடுத்துப்போமே. 160 கிலோமீட்டர் இந்த ரஃபேல் விமானங்களுக்கு பக்கத்தில் JF-17 வந்துச்சு அப்படின்னா அது காலி. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை விட்டு தள்ளி 100 கிலோமீட்டரில் தான் இந்த ரஃபேல் விமானங்கள் இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேல் விமானங்களால் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை விட்டு 260 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துட்டாலே JF-17 காலி பண்ண முடியும். ஆனால் JF-17 நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் அழிக்கணும் அப்படின்னா மினிமம் 150 கிலோமீட்டர் பக்கத்தில் வரணும் கேரியருக்கு பக்கத்தில் வந்து லான்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கேரியர் பேட் குரூப்பை இவங்களால் அழிக்க முடியும். இப்போது இந்த இடத்துல இவங்களுக்கு ஒன்று லாங் ரேஞ்ச் மிசைல் வேணும். இப்போ இந்த YJ-12 மாற்றி மாடிஃபை பண்ணி லாங் ரேஞ்சிலேருந்து லான்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ரஃபேல் விமானங்கள் கிட்டேருந்து அவங்களால தப்பிக்க முடியும். அப்படி இல்லை இந்த ரேஞ்சு தான் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஸ்டெல்த் போர் விமானங்கள் இருக்கணும். ஸ்டெல்த் போர் விமானங்கள் இருந்தால் மட்டும்தான் ஊடுருவி ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு பக்கத்தில் 100 கிலோமீட்டர் வந்து இந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும். அப்படியே இவங்க லான்ச் பண்ணாலும் இந்த YJ-12 அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட டெர்மினல் ஃபேஸில் தான் மார்க் 5.5 அப்படின்ற வேகத்தை அடையுது. அதுக்கு முந்தின ஃபேஸஸ்லாம் இதோட ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்குன்ற காரணத்தினாலையும், அண்ட் இது வந்து பிரம்மோஸ் மாதிரி சீ ஸ்கிம்மிங் கிடையாது, கடலை ஒட்டியெல்லாம் பறக்காது, இது மீடியம் ஆல்டிடியூடில் தான் பறந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மிசைலையும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். இதனால் இந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய கன்க்ளூஷனை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
இதை ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் லிஸ்ட்டில் சேர்க்குறதும் சேர்க்காததும் ஆடியன்ஸான உங்களோட கருத்து. ஆனால் இந்த ஏவுகணையை கேரியர் கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் சேர்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோட கேரியர் கில்லர்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். எல்லாத்தோட ரேஞ்சும் மேக்ஸிமம் 1000 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா சைனீஸுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், ஏர்கிராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்னு சொல்லக்கூடியது நிறையவே ஆசட்ஸை வச்சுருக்கும். அப்படி வச்சிருக்கிறதுனால 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்து ஏவுகணையை லான்ச் பண்ணால் தான் அந்த ஏவுகணையை லான்ச்சே பண்ண முடியும், இல்லைனா அந்த ஏவுகணையை லான்ச் பண்ண முடியாது. ஸோ வெறும் 240 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை வச்சுட்டு, அதுவும் 5ஆம் தலைமுறை விமானம் கூட இல்லாமல் வெறும் 4ஆம் தலைமுறை விமானத்தை எடுத்துகிட்டு, அதுலேயும் குறிப்பாக JF-17 நம்மளோட MiG-29Kவோடையும் ரஃபேல் எம்மோடையும் கம்பேர் பண்ண முடியுமா? ரஃபேல் எம்மை வந்து இன்னும் 1.5 வருஷத்தில் இன்டெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த விமானங்களோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை எடுத்துகிட்டு 100 கிலோமீட்டர் பக்கத்தில் வர்றதுலாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை வந்து நான் கேரியர் கில்லராக கண்டிப்பாக சேர்க்க மாட்டேன். ஆனால் இதை ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையாக நீங்கள் சேர்க்கணுமா இல்லையான்றது உங்களோட தனிப்பட்ட கருத்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து அரசு முதலத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.